ஏங்க இன்னைக்கு காலையில சொர்க்க வாசல் திறந்தாங்க. ஊரே திரண்டு போச்சு. நம்ம 2 பேர் மட்டும் தாங்க போல. ஊரே காலி ஆயிடுச்சா? இல்ல திரும்பி வந்துட்டாங்க. அத திரும்பி வந்துட்டாங்க. சொர்க்க வாசல் தானே திறந்துச்சு. ஆமா. அப்படியே கிளம்ப வேண்டியது தானே சொர்க்கத்துக்கு. என்ன ஒரு முட்டாளங்களா இருக்கிறாங்களே. சொர்க்கம் அப்படின்றது மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே ஆசையா இருக்கும். அப்புறம் சொர்க்க வாசல் திறந்த உடனே கடை உள்ள போயிட வேண்டியது தானே. எதுக்கு வீட்டுக்கு வராங்க? திரும்ப இந்த மோடி ஆட்சியில வந்து மாட்டிட்டு இவ்வளவு முட்டா பசங்களை நம்ம எனக்கு தெரியவே தெரியாது. விஷயமே தெரியாது. தெரிஞ்சுதான் போயிட்டு இருக்கலாம். இப்ப நம்ம எந்த ஒரு பாவம் பண்றோம் புண்ணியம் பண்றோம் அவர் என்ன சொல்றாங்க, பாவம் பண்ணாத நரகத்துக்கு போயிடுவேன், புண்ணியம் பண்ணாத சொர்க்கத்துக்கு போவோன்றாங்க. திறந்து வச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்காங்க. தந்தை பெரியார் சொன்ன மாதிரி கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னா கற்பு ஒரு சொர்க்கவாசல் திறந்து உள்ள போலாம். ஏன்னா ஏன் பக்தன்? ஆமா, சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் தான் இருக்குதா இல்ல பல 100 வாசல் இருக்குதா? அங்கங்க திறந்து விட்டுக்கிறாங்க. ஒரு நரகம் ஒரு சொர்க்கம். அதுக்கு ஒரு நரகம் ஒரு சொர்க்கம்னா ஒன்றுக்கு ஒரு வாசல் தான் இருக்கும். நிறைய வாசல். அப்புறம் ஊருக்கு 4 சொர்க்க வாசல் திறக்கிறான்ட்டு போர்டு வச்சிருக்கிறாங்க. டிவியில பார்த்தா அந்த ஊர்ல சொர்க்க வாசல் திறந்தாங்க, இந்த ஊர்ல சொர்க்க வாசல் திறந்தாங்க, பக்தர்கள் அதிகாலையிலேயே திறந்தார்கள் அப்படின்னா அப்புறம் எப்படி அது? ஒரு எவ்வளவு பெரியதா இருந்தாலும் ஒரு கேட்டு தான் வைக்கணும். இஷ்டத்துக்கு கேட்டு வச்சாக்கா ஆளாளுக்கு பூந்துட மாட்டாங்களா? ஏன்னா பக்தர்களுக்கும் அறிவு இல்லை, கடவுளுக்கும் அறிவு இல்லை. எப்படி ஒரு இது செக்யூரிட்டி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது? நரகத்துக்கு போக வேண்டியவங்க சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க. நேத்து திருப்பதியில பாத்தீங்களா? அவங்களுக்கு நரகவாசல் திறந்துச்சா? சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போறேன் ஓசில அப்படின்னு தான் டோக்கன் கொடுக்குறேன்னு கூப்பிட்டான். 6 பேரை மட்டும் நரகத்துக்கு அட்வான்ஸாவே நரகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டானா இல்ல சொர்க்கத்துக்கு தான் கூப்பிட்டு போயிட்டானா எதுனா விவரம் சொன்னானுங்களா? சாதாரணமா ஒரு தரிசனத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா தரிசனம் பண்ணணும்னா 1000 ரூபாய், இன்னும் சீக்கிரம் தரிசனம் பண்ணா 10,000 ரூபாய் கட்டணம் வசூல் பண்றாங்க. சொர்க்கத்துக்கே ஓசி டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 6 பேரை கொண்டுட்டாங்க. இப்போ அந்த செத்து போனவங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்களா வருத்தப்படுவாங்களா? என்ன சந்தேகம்? வருத்தம் தான் படுவாங்க. அந்த பெரியவர் ஒருத்தர் அழுதார், என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை மிதிச்சு கொண்டுட்டாங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம். நம்ம அங்க கூட இருந்துமே நம்மளால காப்பாற்ற முடியல. இன்னொரு வகையிலும் அந்த மக்கள் முட்டாள்கள்னா ஒரு இடத்துல கூட்ட நெரிசல் பார்த்தாலே தெரியும் அளவுக்கு அதிகமா இருக்குதா போகக்கூடாது. அந்த பெரியவர் வயசானவர், அவங்க ஒய்ஃபும் அந்த வயசு தான் இருப்பாங்க, அவங்களும் வயசானவங்க. எதுக்கு நீ டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு இங்க இருந்து ஓடி போய் தமிழ்நாட்டில இருந்து 2 பேர் போயிட்டு இந்த சொர்க்க வாசல் டிக்கெட் வாங்குறேன்னு சொல்லி உயிரை விட்டுட்டாங்க. அதை கண்டும் இந்த மக்களுக்கு புத்தி வரல. இங்க சொர்க்க வாசல் திறக்கிறான்ட்டு கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்கன்னா இவங்களை எப்படி திருத்த முடியும்? விவேக் சொல்ற மாதிரி 1000 பெரியார் வந்தாலும் இவங்களை திருத்த முடியாதுன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு பொன்மொழி ஒண்ணு உண்டு, சொர்க்கம் என்பது விண்ணில் இல்லை, அது மண்ணிலும் இல்லை, அது ஒரு மனோபாவம். நம்ம மனசுதான் காரணம். சாதாரணமா ஒரு நல்ல டீ, ஒரு மழை நேரத்துல ஒரு டீ சூடா குடிச்சா சொர்க்கண்டா அப்படின்னு சொல்லுவோம் பாரு, அதுதான் மனநிலை, அதுதான் சொர்க்கம். இதை நம்ம எங்கேயோ ஒன்று அங்கே பெரிய சொர்க்கம் கட்டி வச்சிருக்குது, அதில் நிறைய ரம்பா ஊர்வசி மேனகா எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஆசை காட்டுறது. ஆனால் பொம்பளைங்களுக்கு யார் இருக்கிறாங்க? இந்திரன் சந்திரன் இருக்கிறான்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றோம். இங்கேருந்து செத்தாக்க பொம்பளைங்க இந்திரன் சந்திரன்லாம் கூட நீங்கள் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு. இப்படி சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு ஆசையும் அச்சமும். பக்திக்கு காரணம் என்ன? அச்சமும் பேராசையும். ஒன்று நாம நரகத்துக்கு போயிடுவோமோன்ற அச்சம், அல்லது சொர்க்கம் கிடைக்குமே என்ற பேராசை. 10 ரூபாய் போட்டான்னா புண்ணியமா உடனே அவனுக்கு சொர்க்கத்துக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். எவ்வளோ ஈஸியாக நம்ப வைக்கிறான். இப்படி சில்லறையா அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி அவன் அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி காசுனுடைய அளவு அதிகமாகிட்டே இருக்கும். கோடி கோடியாக கட்டுக்கட்டா பணம் கோயிலில் விழுது. என்ன கிருபானந்த வாரியார் சொல்லுவார், திருப்பதி கோயிலில் அதிக வருமானம்னு சந்தோஷப்படுறீங்களா? பாவம் பண்ண பணம் அது, பாவம் பண்ண பணம்னு கிருபானந்த வாரியார் தெளிவாக சொல்லுவார். இதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதனால சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது. இங்கே அவன் அடுத்தவனை ஏமாத்தாம கரெக்டாக உழைச்சி சாப்பிட்டோம்னா அது சொர்க்கம். வெறுமனே பணம் மட்டுமா போடுறாங்க? அவங்க பண்ற தப்புக்கு ஏத்த மாதிரி தங்க கிரீடத்துல ஃபுல்லா வைரக்கற்களை வச்சு போடுறாங்க. உழைச்ச பணமா இருந்தா அந்த மாதிரி போட முடியுமா? போட மாட்டாங்க.
எல்லாம் மக்கள் அடுத்தவன ஒரு 100 கோடி ரூபாய் சுரண்டி ஏமாத்தி சேர்த்தான்னா 1 கோடி ரூபாய் பெருமாளுக்கு பங்கு வச்சுக்க, நீ என்னை கண்டுக்காத, அடுத்தது இன்னொரு 100 கோடி சம்பாதிக்க போறோம், அதுல ஒரு கோடி உனக்கு உண்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். பாவ மன்னிப்புக்கு லஞ்சம். கடவுளும் அது ரைட்டு, ஓகே எத்தனை வந்து கொட்டுனது சொர்க்கவாசல் திறக்கிறான்னுல, திறந்தா என்ன இருக்கு, இந்த உலோக பொம்மை மஞ்சள் கலர்ல ஒரு பொம்மை, சின்ன பொம்மை இருக்கும், அதுக்கு வளைவளைவா மாலை 12 மாலை அப்படி போட்டு பெருசா காட்டுவாங்க. எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தருங்க, அவங்க வந்து சாமி கும்பிடுறவங்க தான். அவங்களுக்கு இப்ப ஒரு பெரிய கஷ்டம் நடந்துருச்சு அவங்க வாழ்க்கையில. இப்போ அவங்க சாமியை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு அம்மனை பார்த்தா அந்த நாக்கு மட்டும்தான் தெரியுது, என்னால போயிட்டு அது மனமுருகி அதுகிட்ட போக முடியல, அதனுடைய கோர முகம் தான் தெரியுது, நாக்கு தெரியுதுன்றது வந்து இப்போ ஆமா அவங்க மனநிலை அந்த இந்த உன்னுடைய கோர முகத்தை காட்டிட்டேன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. கரெக்டு தானே? எல்லா மதமுமே இந்த சொர்க்க ஆசையை காட்டி தான் வளருது. அது எந்த மதமும் விதிவிலக்கே கிடையாது. எப்படி மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல இந்த சமூகம். ஆமா, மகிழ்ச்சின்னா இவனுக்கு என்ன ஒண்ணு, அப்படியே மது ஆறா ஓடணும், பெண்கள் கூட்டமா இருக்கணும், அப்படியே எல்லாமே பொண்ணாலேயே இருக்கணும், தங்கமாவே இருக்கணும். இப்போ உழைக்கவே தேவையில்லையா? நம்ம உழைக்க தேவையில்லை. இங்க நீ மாடா உழைக்கணும், வெறும் கஞ்சியை கொடுத்துட்டு ஒரு நாளெல்லாம் வேலை வாங்குவான். என்னடான்னா நீ கரெக்டா இந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கத்துல கண்டிப்பா இடம் உண்டு. நீ மறுத்து பேசலைன்னா நரகத்துக்கு தான் போயிடுவ, திரும்ப 7 ஜென்மத்துக்கும் நீ இதே மாதிரி தான் அடிமையா பிறப்ப, புழுவா பிறப்ப, பண்ணியா பிறப்பன்னு சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க. சின்ன வயசுல இருந்தே தானே இந்த மூட நம்பிக்கை வளர்த்துறாங்க. யாருன்னா கேள்வி கேட்டா பிஸ்கெட் சாப்பிட்டா அன்னைக்கு குட்டேவா இருக்குன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ என்றது உங்க வீட்டு வாசல் தான். உங்க வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வழி என்னன்னு பாருங்க. அதுதான் சொர்க்க வாசலை தவிர வேற எங்கேயோ போய் தேடாதீங்க. நன்றி. நன்றி.